தினமும் சபரிமலையில் இருக்கிற ஒவ்வொரு கோவில் மற்றும் ஒவ்வொரு விதமான ஒரு விசேஷங்களையும் நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம். அதே போல் கடந்த சில நாட்களுக்கு முன்னாக இந்த 18ஆம் படியோட 18 படிகளும் 18 மலைகளும் இது சார்ந்த ஒரு விஷயத்தை பார்த்தோம். தற்போது என்னென்னா இந்த சபரிமலையோட இந்த சபரிமலையை படிக்கட்டு தத்துவம் இது என்னன்னு நம்ம பார்ப்போம். 18 என்ற எண்ணுக்கு வரலாற்று ஒரு சிறப்பானது உண்டு. அது என்னன்னு பார்க்கலாம். பாரத போர் நடைபெற்றதும் 18 நாட்கள், அதே போல் ராமாயண போர் நடைபெற்றது 18 மாதங்கள், தேவ அசுர போர் நடைபெற்றது 18 ஆண்டுகள். எனவே இந்த 18 என்ற எண்ணுக்கு ஒரு மிக முக்கியத்துவமானது கருதப்படுறாங்க. அதே போல் இந்த முதல் படி என்னன்னு பார்ப்போம். 18ஆம் படியில் முதல் படியோட சிறப்பு என்னன்னு பார்ப்போம். பிறப்பு என்றது நிலையற்றது, அதாவது நாம் செய்யும் நன்மைகளும் தீமைகளும் நமது புண்ணிய பாவங்களை நிர்ணயிக்கும் என்ற உண்மையை உணர்ந்து இறையருளால் முக்தி அடைய வேண்டும் என்ற ஆத்ம உணர்வினை அளிக்கிறது. இதுவே விசோத யோகமாகும் என கூறப்படுகிறது இந்த முதல் படி. இரண்டாம் படி என்னன்னு இரண்டாம் படியானது சாங்கி யோகம். பரம்பொருளை குருவாக உணர்ந்து அவரிடம் ஆத்ம உபதேசம் பெறுவது இந்த இரண்டாம் படி உணர்த்துகிறது. மூன்றாம் படியானது கர்மயோகம். உபதேசம் மட்டும் போதாது, மனப்பக்குவம் அடைய வேண்டும், அதாவது பலனை கருதாமல் கடமையை செய்யும் பக்குவத்தை மூன்றாம் படியானது உணர்த்துகிறது. நான்காம் படியானது ஞான யோகம். பாவ புண்ணியங்களை பற்றி கவலைப்படாமல் எதன் வழியிலும் பற்றின்றி பரமனை அடையும் வழியில் முன்னேறும் பாதையை காட்டுவதுதான் இந்த நான்காம் படி குறிக்கிறது. ஐந்தாம் படியானது சந்நியாசி யோகம். நான் எனது என்ற சிந்தனையின்றி எல்லாவற்றையும் துறந்து இறை சிந்தனை ஒன்றே வாழ்க்கையின் லட்சியமாக கருதி செயல்படும் வழியினை காட்டுகிறது இந்த ஐந்தாம் படி. ஆறாம் படியானது தியான யோகம். கடவுளை அடைய புலனடக்கம் மிக இன்றியமையாதது ஐம்புலன்கள். மெய், வாய், கண், மூக்கு, காது இவற்றை நமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அவற்றை இழுப்புக்கு செல்லாமல் தடுத்து இறைவனால் அளிக்கப்பட்ட ஐம்புலன்களையும் நல்ல விதமாக இறை சிந்தனையால் நிரப்பி நல்வழிப்படுத்தும் வழியினை காட்டவே இந்த ஆறாம் படியானது அமைந்துள்ளது. ஏழாம் படியானது ஞான விஞ்ஞான யோகமாகும். அனைத்தும் பிரம்ம என்ற உண்மையை உணர வைக்கிறது இந்த ஏழாம் படி. எட்டாம் படியானது அட்சர பிரம்ம யோகமாகும். எப்போதும் இறை சிந்தனைகள் மூழ்கி வேறு சிந்தனைகளற்று இருப்பது தான் இந்த எட்டாம் படியானது உணர்த்துகிறது. ஒன்பதாம் படியானது ராஜ வித்ய ராஜகுக யோகம். கடவுள் பக்தி மட்டும் இருந்தால் பயன்கள், உண்மையான பக்தி ஆன்மீகத்தை உணர வைத்து ஏழையின் சிறப்பில் இறைவனை காண வைப்பது தான் இந்த 9ஆம் படி ஒரு விளக்கமாகும். 10ஆம் படியானது விபூதி யோகம். அழகு, அறிவு, ஆற்றல் என எத்தகைய குணங்களை கண்டாலும் அதை இறைவனாக உணர்வது தான் இந்த 10ஆம் படி உணர்த்துவது. 11ஆம் படி விஸ்வரூப தரிசன யோகம். உலகில் ஆண்டவனின் உலகத்தையும் பார்க்கும் மனப்பக்குவத்தை பெறுவது தான் இந்த 11ஆம் படி உணர்த்துகிறது. 12ஆம் படியானது பக்தி யோகம். இன்ப துன்ப விருப்பு வெறுப்பு, ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடுகளை நீக்கி அனைத்திலும் சமத்துவத்தை காண வைக்கிறதா 12ஆம் படி. அதே போல 13ஆம் படி விபக யோகமாகும். எல்லா உயிர்களுக்கும் இறைவனை விற்றிருந்து அவ்வுயிர்களுக்கு இயக்குகிறார் என்ற உண்மை நிலையினை உணர வைக்கிறது இந்த 13ஆம் படியானது. 14ஆம் படியானது குணத்திர விபக யோகம். பிறப்பு, இறப்பு, மூப்பு ஆகியவற்றால் ஏற்படும் துன்பங்களை கலந்து இறையருளுக்கு பாத்திரமாவதை காட்டுகிறது இந்த 14ஆம் படி. 15ஆம் படி புருஷோத்தம யோகம். தீய குணங்களை விட்டளித்து நற்குணங்களை மட்டும் வளர்த்து கொண்டு நமக்குள் தெய்வ வம்சத்தை அதிகரித்து கொள்ள வழிகாட்டுகிறது இந்த 15ஆம் படி. 16ஆம் படியானது தைவாசுர விபக யோகம். இறைவனது படைப்பில் அனைவரும் சமமானவர்கள் என்ற உண்மை நிலையினை உணர்த்தி யாரிடமும் அகங்காரம் இல்லாமல் இருக்க வைக்கிறது இந்த 16ஆம் படியானது. 17ஆம் படியானது சரத்ரய விபக யோகம். சர்வமும் பிரம்ம மயம் என்ற நிதார்சனத்தை புரிந்து கொண்டு பிரம்ம ஞானம் பெறுவதற்கு வழிகாட்டுகிறது இந்த 17ஆம் படி. 18ஆம் படியானது மோட்ச சந்நியாசிய யோகம். 18 படிகளையும் படிப்படியாய் அடியெடுத்து கடந்து வந்தால் நம் கண்ணெதிரே காட்சி தரும் மணிகண்ட பிரபு பேரொழியா தரிசனம் தந்து நம் வாழ்வுக்கு வளம் சேர்ப்பார் என்பதே ஐயப்பனின் 18 படிகள் நமக்கு உணர்த்தும் ஒரு தத்துவமாகும். இன்று 18 படிகளோட சிறப்பும் அதோட தத்துவத்தையுமே பார்ப்போம். தொடர்ந்து அதோட மேலும் சபரிமலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறப்பம்சங்களையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.